எல்லாருக்கும் வணக்கம். First of all, my greetings to all the dignitaries on the dais. Thank you. ஏவி எனக்கு ஒரு சர்ப்ரைஸ். பட் ஏவி பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம், எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் இருந்ததுனால தான் என்னால் இங்கே நிற்க முடியுது. அவங்க என் தாத்தா பற்றி சொல்லியிருந்தாங்க. ரீசெண்ட் டேஸில் என் தாத்தா பற்றியும் பாட்டி பற்றியும் நான் நிறைய சொன்னதில்லை. ஏன்னா ஐ வாஸ் வெயிட்டிங் டு கிரியேட் திஸ் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அடையாளமாக இருந்து சொல்லணுன்னு ஒரு 10 years எனக்கும் டார்க் பீரியட்ஸ் இருந்துச்சு. நான் தேவானந்த் சார் கல்யாணம் பண்ணதுலேருந்து அவங்க அந்த ஃபேமிலிக்கு நான் போயிருந்தாலுமே எனக்குமே டார்க் ஸ்டேஜ் இருந்தது. ஒரு பேஸ், ஒரு நல்ல ஃபவுண்டேஷன்லேருந்து நான் வந்திருந்தாலும் அங்கே போயிருந்தாலும் எனக்கு நடந்தது என்னென்னா ஒரு ஹெல்த் இஷ்யூஸ், ஆட்டோமின் கண்டிஷனில் எனக்கு என்னெல்லாம் நீங்கள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே எனக்கு இருக்குது. இப்போது சார் சொன்னாங்க, நான் 1 year-ஆக வாக்கிங் பண்ணுறேன். அதெல்லாம் ஒரு ஸ்டைலுக்கெலாம் இல்லைங்க, அது பண்ணால் தான் வாழ முடியும்னு சொல்லிட்டாங்க டாக்டர். ஸோ அதுக்காக தான் இப்போ ஹெல்த்தெல்லாம் ரொம்ப கேர் பண்ணி பண்ணுறேன். பட் என் ஃபேமிலியில் என் தாத்தா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், கிங் மேக்கர், இங்கே தேனாப்பேட்டில் தான் இருக்காங்க. அவர்கிட்ட கோயிலுமே இதே ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அப்படி நான் வந்தாலும் இவங்க வீட்டில் நான் போய் இன்னும் கொஞ்சம் ஒரு அப்பர் ஹேண்ட் கொடுக்கணுன்னா எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே எஜுகேஷ்னல் ஃபீல்டில் இருந்து இது பண்ணுறாங்க. பட் மேரேஜ்க்கு அப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு ரியா, அப்புறம் சன்னா, டோட்டல் ஹெல்த் ரொம்ப எனக்கு இதுவாகிடுச்சு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால. ஸோ 10 years நான் ஒரு டார்க் ஷேட் தான். அதுலேருந்து வெளியில் வர எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருந்தது என் ஹஸ்பண்ட் மட்டும்தான். அவர் எனக்கு டைம் கொடுத்துட்டாரு, நீ எப்போ ரெடி ஆகி வா, நான் நிறைய வேலை காத்துட்டு இருக்கேன்னு. ஸோ எனக்கு டைம் எடுத்தது. அதுக்கப்புறம் நாங்கள் நார்மலாக வீட்டில் டைனிங் டேபிளில் உட்காந்து பேசும் போதெல்லாம் நான் கேட்பேன் என்ன நடந்துச்சு ஆஃபீஸில் என்னென்னா, என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ண மாட்டார். எனக்கு அப்போ ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டோம், அப்போ நிறைய பேசணும், இப்போ ஒன்றும் பேசல. ஏன்னா அவர் வேவ் லென்த்து, அவர் கஷ்டப்படுறது எதுவுமே எனக்கு தெரியாமல் இருந்துச்சு வெளியில். அப்போது அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இருந்தார். ஸோ நான் எப்போவுமே வீட்டில் இருக்கக்கூடாது, குழந்தைய மட்டும் பார்த்துட்டு இருக்கக்கூடாதுன்னு என்னை அவர் ட்ரிகர் பண்ணுவார். எல்லா விமனும் மென் ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஃபிட் ஃபார் நத்திங், உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னார். அதை ரொம்ப சீரியஸாக நான் எடுத்துட்டேன். ஏன்னா மற்றவங்க சொல்கிறத விட நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க சொன்னால் அதை நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு அப்போ தான் உட்காந்து கேட்கும்போது சொன்னாங்க, அவங்க அப்பாவுக்கு அம்மா ரொம்ப சப்போர்ட்டிவ், அண்ட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா என் மாமியார் தான் ஃபுல் கண்ட்ரோல் அப்பாவுக்கு. ஸோ அந்த மாதிரி நான் இல்லையேன்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார். பட் என்னோட பேக்ரவுண்ட் இப்போ வரைக்குமே என்னோட அம்மா, என் பெரியம்மா எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃப் தான், ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கிறவங்க. ஸோ அது நீரே இல்லை. எனக்குமே அப்படி தான். எனக்கு எல்லாம் செட் பண்ணி கொடுத்து தான் எங்கள் தாத்தா பாட்டி இல்லை. ஐ மிஸ் தேம். 10 years ஆச்சு அவங்கள மிஸ் பண்ணி. ஸோ அந்த க்ரீஃப்லேருந்தும் வெளில வரதுக்கு எனக்கு டைம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவர் அப்படி சொல்லிட்டாரேன்ட்டு நான் கொஞ்சம் அந்த 10 years கொஞ்சம் நிறையா அந்த எஜுகேஷன் ஃபீல்டுக்குள்ளே போகிறது இட்ஸ் நாட் எ ஈஸி திங். எது சொன்னாலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேரணும், நல்லது பண்ணணும், அதை கற்றுக்கிட்டு வர்றதுக்கு எனக்கு டைம் எடுத்துச்சு. அதுக்கு நிறைய பேர்கிட்ட இங்கேருந்து நான் ஹெல்ப் சீக் பண்ணியிருக்கேன். காலேஜில் நான் ரொம்ப டெரரான பர்சன் சொல்லுவாங்க, பசங்களாம் என்கிட்ட பேச மாட்டாங்க. ஆனால் டீச்சர்ஸ் கிட்ட சொல்லுவேன், பசங்கக்கிட்ட அன்பாக தான் நடந்துக்கிறோம், நான் டெரராக இருக்கிறேன், என்ன வேணா இருக்கிறேன், ஆனால் நீங்கள் அன்பாக நடந்துக்கணும்னு சொல்லி நிறையா சொல்லியிருக்கேன் பசங்கக்கிட்ட. இன்னைக்கு அவங்கள நான் இவ்வளோ அழகாக குரூப் பண்ணுறேன்னா நான் அந்த வழியை 10 years அனுபவிச்சுட்டு வந்தேன். என் பசங்களாக இருக்கட்டும், இல்லை என் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த வழியை அனுபவிக்கக்கூடாது. அவங்கள அங்கேருந்து ஒரு புல்லோ புஷ்ஷோ கொடுத்து மேலே கூட்டிகிட்டு வர்றது தான் என்னோட நோக்கமாக இருந்துச்சு. ஸோ அன்னை வேளாங்கண்ணி ஒரு செகண்ட் அங்கேருந்து அந்த கேம்பஸ்லேருந்து நான் வெளியில் கொண்டு வரதுக்கு எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்பட்டுச்சு. நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் ஆண்டர்ப்ரனர், ரியானா பொட்டிக் வச்சுருந்தேன். நான் உள்ளே என்டர் ஆகும்போதே ஆண்டர்ப்ரனராக தான் ஒரு ஐடென்டிட்டியோட தான் உள்ளே போவேன்னு நான் வந்தேன். அதுக்கப்புறம் பண்டம், சனாரியா சில்க்ஸ், இது எல்லாமே சனாரியா சில்க்ஸுமே எங்களோட ரீபேண்டிங் இதுதான். அண்ட் இந்த மேடையை உருவாக்குறதுக்கு இட் வாஸ் நாட் ஈஸி. ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருந்தால் மட்டும் இந்த மேடையை உருவாக்க முடியாது. மென்டல், எமோஷ்னல் எல்லாமே அதில் அடங்கியிருக்கு. அண்ட் இப்போ அதே டைனிங் டேபிளில் உட்காந்து பேசும்போது நான் என்ன பேசணும்னா என் ஹஸ்பண்டுக்கு புரியாது. அவர் வரணும்னா
அவர் கொஞ்சம் திணறுவார். ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ். ஸோ நான் அதை சூஸ் பண்ணேன். பட் உங்களுக்கு நிறைய இருக்கும், ஒருத்தருக்கும் ஒரு சஃபரிங் இருக்கும், ஒருத்தங்களுக்கு ஒரு தேடுதல் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் இன்னும் கொஞ்சம் உடம்பையும் மனசையும் அண்ட் ஆல்சோ எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா யூ கேன் அச்சீவ். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். ஐ கங்க்ராச்சுலேட் எவ்ரி ஒன் அண்ட் ஹாப்பி உமன்ஸ் டே. Thank you எல்லாருக்கும் வணக்கம். The admiration is very mutual, Sapna. And ரொம்ப ஹம்பிளா I would like to accept this award because இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல ஆனர் பண்ற பெண்களுக்கு மத்தியில இது எனக்கு டிசர்விங் ஆன கூட எனக்கு தெரியல. But I humbly accept this. I would like to thank two people to start off with. I think the lady who made me who I am today, made me the woman I am today, my mother, I owe it all to her. And the man who brought the wonder in the woman, my husband who keeps it alive for me. And கல்யாணத்துக்கு அப்புறமும் இவ்வளோ சந்தோஷமா நான் வேலை பார்க்குறேன், சந்தோஷமா நான் இருக்கேன்னா அந்த ஒட்டுமொத்த சந்தோஷத்துக்கு காரணமும் அவர் தான். And just like how ma'am said, I think we're all blessed that way. And truly ABC Wonder Woman Awards-க்கு ஒரு hearty congratulations, 3rd edition. And the kind of talent that you recognize on this stage is very rare. I hope that இன்னும் நீங்க எத்தனை editions பண்ணாலும் இதே மாதிரி அதுல compromise பண்ணாம you find the rarest of the rarest women and bring the wonder into their lives. Thank you. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்க ஒவ்வொரு விமென்ஸும் ஒரு பெரிய ஒரு இமயமலை உயரத்து கொண்டவர்கள் தான். ஆனால் அவங்க பேக்ரவுண்டில் ஆண்களும் இருக்காங்க, அவங்க கணவன்மார்கள், கூட பிறந்தவங்க, அப்பா அம்மா எல்லாரும் இருப்பாங்க. ஆக்சுவலி இங்கே வரும்போது இந்த ஏவிசி வண்டர் விமன்ஸ் டேக்காக என்னை 3rd எடிஷனுக்காக கூப்பிட்டுருக்காங்க. சடனாக தான் கூப்பிட்டாங்க. எனக்கு அது கேட்டப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த இடத்துக்கு இன்னைக்கு இந்த ஒரு அவார்டு டாக்டர் தேவானந்த் சார் கையாலையும் மிஸ்ஸஸ் ஸ்ரீதேவி தேவானந்த் கையாலையும் வாங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு எனக்கு முன்னாடி வாங்கின எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. காட் பிளஸ் யூ உங்கள் எல்லாருக்குமே. நான் கடந்த வந்த பாதை அப்படின்னு சொல்கிறது என்னோட 12 years 1972 வந்தேன். 58 years ஆயிடுச்சு நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து. ஆனால் இன்னமும் எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே தான் இருக்காங்க. பெரிய திரையில் கிட்டத்தட்ட ஒரு 300 படங்களுக்கு மேலே மலையாளம், தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, கர்நாடகம் எல்லாமே பண்ணிட்டேன். பட் இப்போ 97 சினிமா பண்ணிட்டு அகைன் திரும்பவும் சீரியல் லைஃப்க்கு வந்தேன். இப்போ வரைக்கும் சீரியல் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதில் எனக்கு நிறைய பேர் புகழ் கடவுள் நிறைய கொடுத்துருக்காங்க. இங்கே பார்க்கும்போது இங்கே இருக்க பெண்கள் எல்லாம் ஒவ்வொரு விதத்துலேயும் ஒவ்வொரு இதுலேயும் அவங்க உயர்ந்தவளாக இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிக்கிறேன். பெஸ்ட் விஷஸ். இந்த ப்ரோக்ராம் எடுத்து நடத்துறவங்க ஸ்ரீதேவி தேவானந்த் அவங்க நிறைய விஷயம் சொன்னாங்க. அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ஆட்டோ இம்யூன் அந்த ப்ராப்ளம் இருந்துட்டு அவங்க அதுலேருந்து எப்படி வெளியில் அவங்க இந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்திருக்காங்கிறது ஒரு பெரிய விஷயம். நம்ம எல்லாரும் அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப இது கொடுக்கணும், சந்தோஷம், நல்ல வார்த்தைகள் சொல்லணும். அவங்க இன்னும் அவங்க தொடர்ந்து இது நல்லபடியாக கடவுளுடைய அருளால் பண்ணணும். அவங்களோட பின்னாடி இருக்க அவங்க கணவர் திரு தேவானந்த் அவர்கள் அவருடைய சப்போர்ட் இல்லைன்னா எதுவுமே இருந்திருக்காங்க. பட் இன்னைக்கு அவங்க ஒரு உயர்ந்த பெண்மணியாக இந்த வேலையில் இருக்காங்க. ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்யூ.